ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 40 நாள் இப்போ பாட்டு நமக்கு பிடிக்குங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்திலே சனி இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது குருஜி, ஃபினிஷிங் இல்லையே. நாங்கள் இப்போ வரைக்கும் வறுமையில் தானே இருக்கோம். நபர் உயிரோடு இருப்பாரா அல்லது குடும்பம் இருக்குமா, குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்குமானே தெரியாது. ஏன்னா 2 கூடவனே அவன் தான் தனகாரகன். அவன் 8ஆம் இடத்துல இருக்கான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் 2 பார்த்துட்டே இருக்கான். ஆனால் இந்த ஒரு வருடம் தான் அவங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கும். பணம்ங்கிறத கொடுத்துட்டே இருந்திருப்பார் ரன்னிங் மணியை குரு. ஏன்னா குரு பார்த்துட்டு இருக்கார் 2. அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போது அந்த குரு 9க்கு வராரு. அட கமான் கமான் கமான். 9ஆம் இடத்திலே வாங்க குரு வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை தருவார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசயம். அப்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், விருச்சிகத்தை பார்க்குறார். பார்த்த உடனே வாழ்க்கை கொண்டு போய் அப்படி மேலே வச்சிடறார். ஏன்னா குரு பார்ப்பின் கோடி நன்மை. இந்த வருடம் விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் மீனத்திற்கும் அப்படி ஒரு கிளாஸ் பலன்கள். பொதுவாகவே நீர்ராசிக்கெல்லாம் நன்மை பண்ணும். நீர்ராசியில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இன்னொரு நீர்ராசியாகப்பட்ட விருச்சிகத்தையும் இன்னொரு நீர்ராசியாகப்பட்ட மீனத்தையும் பார்க்கிறார். அப்போ மகரம் நீங்கள் அது போனஸ், இதை விட்டுருங்க. அப்போது இந்த 3 நீர் ராசியும் அவர் பார்க்கறதுனால இவர்கள் 3மே நல்லா இருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆளாக உங்களை பார்க்குறார். சரி, மற்றவங்க கதை நமக்கு இதுக்கு நம்ம கதையை பார்ப்போம். இப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஓகே, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசியை சேர்ந்த நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. நிறைய பெரிய செலிப்ரிட்டிஸு, நிறைய நடிகர்கள், நிறைய பேர்லாம் நானும் விருச்சிக ராசி தான் அப்படின்னு சொல்லும்போது மனசில் ஒரே சந்தோஷமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்காக உலகத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னா அது அடியேன் தான். என்னை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நானும் விருச்சிக ராசி லவ் பண்ணுறேன். உலகத்தில் ஒருத்தரை லவ் பண்ண முடியும். அதனால் இவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் மட்டும்தான் உங்களை உண்மையிலே காதலிக்கிறேன் என்பதால், ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் சந்தித்த அத்தனை பேர் விருச்சிக ராசி தான். என் மனைவி சிந்து வரைக்கும் விருச்சிக ராசி தான். அதனால் விருச்சிக ராசி கோட்டா எனக்கு தான். ஓகே, ஸோ அப்போ எங்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். இது அன்பு வேண்டுதல் கோரிக்கை. ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 40 நாள் எப்படி இருக்கும்? வாங்க வாங்க அப்படியே வாங்க, வெறித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒரு வேறு சிஎம் ஆகிட்டார். இந்த பாட்டெல்லாம் பயன்படுத்தலாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாட்டு நமக்கு பிடிக்குங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்திலே சனி இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது குருஜி, ஃபினிஷிங் இல்லையே. நாங்கள் இப்போ வரைக்கும் வறுமையில் தானே இருக்கோம்னு நினைக்கிறீங்க. வறுமை எனப்படுவது யாதெனில் யாதொன்றுக்கும் தீது இல்லாமல் அது என்ன வரும், வாய்மை எனப்படுவது. அது மாதிரி தான். உங்களுக்கு அவ்வளோ பெரிய தீங்கெல்லாம் ஆயிரல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தனுசு குரு கூடவே இருக்கார். அதனால் 5 கூடிய மீனம் கூடவே இருக்கார். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பேக்கெட்டில் போட சுற்றுற ஒரே ஆள் நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். இந்த குரு பலத்தை நீங்கள் இழந்தீங்க 2005 மேலே 25 மேலே. வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் இந்த ஒரு வருடம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. காரணம் என்னென்னா 2 கூடையவன் 5 கூட. சில பேருக்கு குடும்பம் இருக்குமானே தெரியாது. கணவர் உயிரோடு இருப்பாரா அல்லது குடும்பம் இருக்குமா, குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்குமானே தெரியாது. ஏன்னா 2 கூடவனே அவன் தான் தனகாரகன். அவன் 8ஆம் இடத்துல இருக்கான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் 2 பார்த்துட்டே இருக்கான். ஆனால் இந்த ஒரு வருடம் தான் அவங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கும். பணம்ங்கிறத கொடுத்துட்டே இருந்திருப்பார் ரன்னிங் மணியை குரு. ஏன்னா குரு பார்த்துட்டு இருக்கார் 2. அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போது அந்த குரு 9க்கு வராரு. அட கமான் கமான் கமான். 9ஆம் இடத்திலே வாங்க குரு வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை தருவார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசய பயிற்சி. இப்போ இதில் மாதிரிலாம் நான் பேசி எல்லாரும் எல்லா யூடியூப்லேயும் 200 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது, 400 வருடம். ஏய் கம்முன்னு இருங்கடா, சும்மாறா அப்படிங்கிற மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது. அது ஏன் நடக்குது லாஜிக் சொல்கிறேன் கேளுங்க. மேசராசிக்கு ஒரு வருடம், ரிஷபத்துக்கு ஒரு மாதிரி ஒரு வருடம் ஒரு ராசி. அப்போ கடகத்துக்கு குரு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். அவ்வளோதான். அதில் பெரிய ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. இல்லைனாலும் குரு வருவார். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த வருஷம் கடகத்தில் வரும்போது சனி தற்செயலாக மீனத்துக்கு வரார். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மூவ் ஆகிற பிளானெட்டு. என்னமோ அதிசயமாக ஒரு மீனத்தில் இருக்கும்போது இவர் 9ல் வர்றார். 9ல் இருக்கிற குரு 5ல் இருக்கிற சனியை பார்க்குறார். 5 நான் யோகம், 9 நான் பாக்கியம்.
அடி பிரமாதம் அடி போலே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது இந்த 9ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக வந்த உடனே கமான் விருச்சிக ராசி, கமான் ஐ வாண்ட் டு சி அப்படின்னு உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. பார்த்தீங்களா, குருவுக்கு எப்பயுமே விருச்சிகத்தை பிடிக்கும். இப்போ புரியுதா என் மனைவி சிந்து என்னை எனக்கு ஏன் பிடிக்குதுன்னு? அந்த மாதிரி தான். ஏன்னா குருவுக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசி, ஏன்னா நான் மீனம். ஸோ அப்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், விருச்சிகத்தை பார்க்குறார். பார்த்த உடனே வாழ்க்கை கொண்டு போய் அப்படி மேலே வச்சிடறார். ஏன்னா குரு பார்ப்பின் கோடி நன்மை. இந்த வருடம் விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் மீனத்திற்கும் அப்படி ஒரு கிளாஸ் பலன்கள். பொதுவாகவே நீர் ராசிக்கெல்லாம் நன்மை பண்ணும். நீர் ராசியில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இன்னொரு நீர் ராசியாகப்பட்ட விருச்சிகத்தையும் இன்னொரு நீர் ராசியாகப்பட்ட மீனத்தையும் பார்க்கிறார். அப்போ மகரம் நீங்கள் அது போனஸ், இதை விட்டுருங்க. அப்போது இந்த 3 நீர் ராசியை அவர் பார்க்கறதுனால இவர்கள் 3மே நல்லா இருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆளாக உங்களை பார்க்குறார். சரி, மற்றவங்க கதை நமக்கு இதுக்கு நம்ம கதையை பார்ப்போம். இப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஓகே, எத்தனை நாள் ஆட்சி பெறுவார்? இவர் யார்? ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்துக்கு அதிபதி. இவர் ஆட்சி பெற்றால் இது என்ன நல்ல விஷயம். நீங்கள் இப்போ நம்ம வியாதி கடன் கஷ்டங்கிறீங்க என்றால் 6 ஆட்சி பெற்றால் ஒரு நன்மை இருக்குது. என்னவென்றால் இவர்கள் எதிரிகளை வின் பண்ணுற நேரம். அப்படி ஒரு காஃபி டம்ளர் எடுத்துக்கோங்க, அப்படி உட்காருங்க. உங்களை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சால அவனை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுங்கள். அல்லது அவனே வருவான், உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு வருவான். அவன் வரும்போது அப்படி உட்கார வச்சு அப்படி உங்கள் மனைவியை விட்டு ஸ்பூனில் கலக்கிட்டு வாழ்க்கை எவ்வளோ வேகமாக மாறுதில்லை அப்படின்னு நீங்கள் பேச சொல்லுங்கள். அந்த மாதிரி நடக்கும். காரணம் அந்த சூரிய வம்சத்தில் வர மாதிரி நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, அதெல்லாம் நடக்கும். ஏன்னா 6 ஆட்சி பெறும் செவ்வாய் வரும்பொழுது உங்கள் ராசிநாதன் வேறு. நீங்கள் சும்மாவே நீங்கள் சும்மாவே நல்லா பேசுவீங்க, கொடுக்கு மாதிரி. இவன் யார் மாட்ட போகிறான்னு தெரியல. இந்த 40 நாள் உங்களுக்கு யாரோ வாங்கிக்கிட்டு போகிறான், அது நடக்கும். சில பேர் வேலையை விட்டு தூக்கிடுவீங்க, அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். உங்கள் கரங்கள் இரும்பு கரங்களாக போகிறது. 7 சூரியன், 10 7ஆம் இடத்துல நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் வேலை பார்க்காதவங்க புதுசாக 2 பேரும் சேர்ந்து பண்ணுவீங்க. ப்ரொப்பரேட்டர், கோ ப்ரொப்பரேட்டர், இந்த மாதிரிலாம். 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது ஃபாரின் போகிறீங்க, அப்படி பெரும்புகழ் அடைகிறீங்க, அதெல்லாம் நடக்கும். நல்ல பார்ட்னரை சந்திப்பீங்க. தயவுசெய்து பார்ட்னர்ஷிப் போகாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா 7 அதே சுக்கிரன் தான் 12 அதை மறந்துடாதீங்க. அப்போது சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, ஃபாரின்லாம் கிடைக்குது. சில பேர் வெளிநாட்டு உறவுகளால் நன்மை அடைவீர்கள். அப்போ நம்ம சென்னை 28 படம் மாதிரி கோவா போகிறோம், ஃபாரின் பொண்ணாக பார்க்குறோம் அப்படி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம பசங்கள்லாம் அப்படி தான் யோசிப்பாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது என்ன ஆகும்னா வெளிநாட்டு உறவுகளோட நட்பு கிடைக்கும். சரி, இதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர்? இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்குது. பணம் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது. 7 சுக்கிரன் 8 மறைகிறார். சுக்கிரன் மறையக்கூடாது. மறைஞ்சால் என்னாகும்? கணவரோட சண்டை வரும். அதுதான் வருதே என்றால் 7 8 மறைந்தால் கணவருக்கு உங்களுக்கு யுத்தம் வரும். எப்போ? ஆல்ரெடி சுக்கிரன் போயாச்சு. அடுத்து மே மாதம் இறுதி வரை, மே மாதம் இதான் மே மாதம் இறுதி. இந்த ஜூன் மாதம் 10 வரைக்குமாவது சுக்கிரன் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அது உங்களுக்கு பாதகாதிபதி வீடு. இதோட ஒரு 2 மாதத்துக்கு உங்கள் கணவர்கிட்ட பேசாதீங்க. இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிற நேரம் இது. இவ்வளோ நேரம் ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தானே குருஜி போயிட்டு இருந்தது. இது ஒன்று மட்டும் ரொம்ப நாளாக சொல்கிறேன். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். இப்போ தான் சுக்கிரன் நல்லா இருந்தனால வண்டி ஓடிச்சு, அவர் போய் மறைய போகிறார். இந்த ஜூன் எண்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணுவீங்க. இந்த மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. பண்ணிங்கன்னா நடந்துடும். இந்த தடவை பண்ணிங்கன்னா நடந்துடும். ஏன்னா சுக்கிரன் பலம் இருந்தது. இஃப் யூ அப்ளை ஃபார் எ டைவர்ஸ், நாளைக்கெல்லாம் டைவர்ஸ் ஆயிரும். எக்ஸ்பிரஸ் கோர்ட்டில் அப்ரூவ் பண்ணி விட்டுருவாங்க உங்களை. அந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு கெட்ட பேர் உண்டாக்கி தருவார். ஆண்கள் பக்கம் போகாதீங்க, பேசாதீங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பக்கம் பேசாதீங்க. ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்குது. பெயர் கேடும். உங்கள் கணவரே உங்களை சந்தேகப்படுவார். அந்த மாதிரி நடக்கும். மிக மிக மோசமான நேரம். இந்த நேரத்தில் ஃபோனு, இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா, யாருக்காவது ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, சாமி சரணம், ஒன்றும் வேண்டாம். நம்ம குழப்பம் மட்டும் பார்ப்போம், அவ்வளோ வேறு ஒன்றும் வேண்டாம். நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு வருவார், ஸ்வீட் எடு, கொண்டாடு. கணவர் விடுங்க சார், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் அவர் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. அப்போது எங்கள் வீட்டில் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு. கீழே போயிட்டுருக்கு. இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறையுங்கள். செவ்வாய் ஆட்சி. ஆக்சிடென்ட் ஆகும் உங்களுக்கு. வண்டியில் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. செவ்வாய் ஆட்சி என்பது சின்ன விஷயம் இல்லை. ஆக்சிடென்ட் ஆகிற நேரம், ஜாக்கிரதையாக இருங்க.
கீழே போயிட்டு இருக்க நம்பரை ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.